ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தில் இறுதி அறிவுறுத்தலில் ஒன்று. இந்த ஒரு வசனத்தில் நம் வாழ்க்கையில் 4 வலிமைக்கான கட்டளைகள் உள்ளது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது விழித்திருங்கள். ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்காதீர்கள். எதிரிகள் வெளியே மட்டுமல்ல, உங்கள் பக்கத்திலும் உங்கள் அருகிலும் சோதனைகள், தவறான போதனைகள், உலக ஆசைகள், இவைகள் எல்லாம் நம்மை வீழ்த்த முயற்சிக்கிறது. எதிரியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தகவல், சமூக வலைதளங்கள், ஆசைகள், அழுத்தங்கள் இவையெல்லாம் நம்மை இழுத்து செல்கிறது. இப்படியான காலத்தில் தேவன் நமக்கு சொல்லும் ஒரு மெய்யான சத்தியமானது, விழித்திருங்கள். நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை நம்புகிறோம் என்பதில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் விசுவாசமானது ஒரு காலமும் அசைக்க கூடாது. காற்று பலமாக வீசினாலும் வேர் ஆழமாக இருந்தால் மரம் நிலைக்கும். அதுபோல கிறிஸ்துவின் வேரூன்றி விசுவாசம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ விசுவாசம், கர்த்தர் மீது கொண்டுள்ள விசுவாசம் அதிகமாயிருந்தால் தேவன் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக, புருஷராயிருங்கள். இது ஆண் பெண் வேறுபாடு அல்ல, இது ஆவிக்குரிய முதிர்ச்சி பற்றியது. பொறுப்புணர்வு, துணிவு, தீர்மானம், கஷ்டத்தை கண்டு ஓடாமல் நிலைத்திருப்பது ஆகியவைகளை கொண்டவை இவை. பிழை செய்தால் ஒப்புக்கொள்ளும் துணிவு, சோதனை வந்தால் இல்லை என்று சொல்லும் தைரியம். உண்மையான வலிமையானது சத்தமாக பேசுவதில்லை, சரியானதை தேர்ந்தெடுப்பதிலே தான் இருக்கிறது. நான்காவதாக, திடன் கொள்ளுங்கள். பலவீனத்தை ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள் வல்லமையாயிருக்க வேண்டும். நம் திடத்தன்மை நம்மிடத்தில் வருவதல்ல, அது தேவனிடத்தில் வருகிறது. இந்த உலகம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு சொல்வது, கண்களை திறந்து வைத்து விசுவாசத்தை பிடித்து கொண்டு முதிர்ச்சியுடன் நட, திடமாக நில். அப்படி செய்தால் எந்த சோதனையும் நம்மை வீழ்த்த முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் நீங்கள் விழித்திருங்கள், விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள், முதிர்ச்சியுடன் நடங்கள். திட நம்பிக்கை வந்து உங்களை சேரும். இவ்விதமாக விழித்திருக்கவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், புருஷனாகவும் திட நம்பிக்கையுடன் வாழவும் கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.